நூற்றாண்டில் நடத்தி காட்டியது. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு இணையானது என்றால் மிகையாகாது. அப்படி ஒரு சமுதாய சீர்திருத்தத்தை நடத்தியவர் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர். அழிவு என்பது வெறும் எழுத்துக்களின் வரிசை அல்ல, அது மனிதனின் உதவியல் முதிர்ச்சி. 19ஆம் நூற்றாண்டில் கல்வி கற்பது ஆண்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பிட்ட ஆண்கள் மட்டுமே பள்ளிக்கு செல்ல முடியும். பெண்கள் கல்வி கற்பது என்பது பாவம் என்று எழுதப்படாத விதி என்று சமூகத்தில் வேரூன்றி கிடந்தது. பாடசாலைக்கு செல்லும் போது மாட்டு சாணத்தையும் சேற்றையும் வீசினார்கள். அது ஒடுக்கப்பட்ட சமுதாய பெண்களின் அடிமை விலங்கை உடைப்பதற்கு கல்வி அளிப்பதுதான் ஒரே தீர்வு என்று சமீபத்தில் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நம் அனைவரின் மனதையும் உலுக்கியது. 2024ஆம் ஆண்டில் இப்படி என்றால் 1850களில் அக்கால பெண்கள் எப்படிப்பட்ட கொடுமைகளை சந்தித்திருப்பார்கள். மதிப்பிற்குரிய செயலர் அவர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, அன்புள்ளம் கொண்ட ஆசிரிய பெருமக்களே, என் இனிய சக மாணவ மாணவியரே, நிறைந்த அவைக்கு என் காலை வணக்கம். அறிவென்னும் விளக்கேற்றி அன்பெனும் வழிகாட்டி சந்தன தெஞ்சலாய் வலம் வந்து குளிர் சந்திரனின் தன்மை கொண்டு கனியமுத மொழியோடு கல்விதனை போதிக்கும் நாம் பெரிதும் போற்றும் என் சல்மா பள்ளி ஆசிரியர்களுக்கு என் சார்பிலும் உங்கள் அனைவரின் சார்பிலும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறி என் உரையை துவங்குகின்றேன். இரத்தம் சிந்தாமல் கத்தி எடுக்காமல் பெண்களுக்காக ஒரு சமுதாய புரட்சியை 19ஆம் நூற்றாண்டில் நடத்தி காட்டியது இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு இணையானது என்றால் மிகையாகாது. அப்படி ஒரு சமுதாய சீர்திருத்தத்தை நடத்தியவர் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர். ஆம், இந்த ஆண்டு ஆசிரியர் தின விழாவில் பெண் கல்வியின் முன்னோடி இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே அவர்களை பற்றி பேசுவதில் ஊக்கமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். 1831ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் நாள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சாவித்ரிபாய் பூலே அவர்கள் தோட்ட வேலை செய்கின்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தார். 19ஆம் நூற்றாண்டில் கல்வி கற்பது ஆண்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பிட்ட ஆண்கள் மட்டுமே பள்ளிக்கு செல்ல முடியும். பெண்கள் கல்வி கற்பது என்பது பாவம் என்று எழுதப்படாத விதி என்று சமூகத்தில் வேரூன்றி கிடந்தது. அதன் விளைவாக சாவித்ரிபாய் பூலே அவர்களுக்கு சிறு வயதில் தொடக்க கல்வி கற்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்தாலும் அவர் கல்வியின் மீது ஆர்வம் கொண்டவராக வளர்ந்தார். அன்றைய நடைமுறைப்படி அவர்களுடைய பெற்றோர்கள் சிறு வயதிலேயே திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள். சாவித்ரிபாய் பூலே அவர்களின் கணவர் ஜோதிராவ் பூலே ஒரு சமூக போராளி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல போராட்டங்களை நடத்தியவர். பின்னாளில் மகாத்மா காந்தி அவர்களால் உண்மையான மகாத்மா என்று ஜோதிராவ் பூலே போற்றப்பட்டார். தன்னுடைய கணவர் துணையுடன் சாவித்ரிபாய் பூலே வாசிப்பதற்கும் எழுதுவதற்கும் கற்றுக்கொண்டார். சாவித்ரிபாய் பூலே அவர்கள் குறிப்பிட்ட கல்வியை கற்ற பிறகு ஆங்கிலேயர்களால் நடத்தப்பட்ட ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் படித்து தேர்ச்சி பெற்றார். ஒடுக்கப்பட்ட சமுதாய பெண்களின் அடிமை விலங்கை உடைப்பதற்கு கல்வி அளிப்பதுதான் ஒரே தீர்வு என்று திண்ணமாக நம்பினார் சாவித்ரிபாய் பூலே. அரசாங்க பள்ளிகளில் ஆண்கள் மட்டுமே படிக்க அனுமதிக்கப்பட்ட காரணத்தினால் கணவருடன் இணைந்து சிறுமிகள் கல்வி கற்பதற்காக பள்ளிக்கூடம் ஒன்றை துவங்கினார். சாவித்ரிபாய் பூலே அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியரானார். ஆண் ஆதிக்க சாதிய வெறி கொண்ட மக்கள் இதை கடுமையாக எதிர்த்தார்கள். சாவித்ரிபாய் பூலே அவர்கள் பாடசாலைக்கு செல்லும் போது திரும்பி வரும்போது மாட்டு சாணத்தையும் சேற்றையும் வீசினார்கள். அதற்கு எதற்கும் மனம் தளராத அவர் பெண்களுக்கு கல்வி கற்பிக்கும் முயற்சிக்கும் இடையூறாக நீங்கள் எரியும் அனைத்தும் என் மீது விழும் பூக்களாக தெரிகிறது என்றார். ஒரு உடையை கையில் எடுத்து சென்று பள்ளியில் மாற்றி அணிந்து கொண்டு பாடம் கற்பித்துவிட்டு அழுக்கான உடையை மீண்டும் மாற்றிக்கொண்டு வீட்டுக்கு திரும்புவார். எத்தனை தடைகள் வந்தாலும் தடைகளை உடைத்தாரன்றி தன் முயற்சியில் என்றும் பின்வாங்கவில்லை. தனக்கு உதவியாக ஆசிரியராக சேர மறுத்தனர். தன் கணவரின் நண்பர் உதவியினால் 2வது பள்ளிக்கூடம் ஒன்றை துவங்கி நண்பரின் மனைவி ஃபாத்திமா ஷேக் அவர்களை ஆசிரியராக நியமித்தார். சாவித்ரிபாய் பூலே அவர்கள் இந்தியா
இந்தியாவின் முதல் தலைமை ஆசிரியரானார். சில ஆண்டுகளில் 3 பள்ளிகளை திறந்து 150 மாணவிகள் கல்வி கற்றார்கள். 1852ஆம் ஆண்டு நடத்திய ஆய்வின்படி அந்த பகுதியில் உள்ள அரசாங்க பள்ளிகளில் 10 மடங்கு அதிகமாக சாவித்ரிபாய் பூலே பள்ளியில் படித்தனர். 38 ஆண்டுகளில் 18 பள்ளிகளை திறந்து சாதி மத வேறுபாடின்றி மாணவிகள் படிப்பதற்கு வழிவகை செய்து பெண் கல்வியின் புரட்சி செய்தார். கல்வி என்பது வெறும் எழுத்துக்களின் வலிசை அல்ல, அது மனிதனின் உதவியல் முதிர்ச்சி என்று நம்பிய சாவித்ரிபாய் பூலே பெண்கள் தம் மீது ஏவப்படும் கொடுமைகளை எதிர்த்து மன வலிமையுடன் போராட வழக்கமான பாடங்களோடு உளவியல் பாடத்தையும் சேர்த்து கற்பித்தார். பெண் கல்வியோடு சாவித்ரிபாய் பூலே அவர்களின் போராட்டம் ஓயவில்லை. சமீபத்தில் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நம் அனைவரின் மனதையும் உலுக்கியது. 2024ஆம் ஆண்டில் இப்படி என்றால் 1850களில் அக்கால பெண்கள் எப்படிப்பட்ட கொடுமைகளை சந்தித்திருப்பார்கள். வன்கொடுமைக்கு ஆளான விதவைகள் மற்றும் பெண்களுக்கு மறுவாழ்வு மையம், சிசு கொலையை தடுப்பதற்கு குழந்தைகள் காப்பகம், விதவைகளுக்கு மொட்டை அடிக்கும் பழக்கத்தை ஒழிக்க முடித்திருக்கும் சகோதரர்களோடு இணைந்து போராட்டம், இப்படி எண்ணற்ற போராட்டங்களை நடத்தினார். சாவித்ரிபாய் பூலே ஒரு நல்ல கவிஞர். அவர் எழுதிய கவிதைகள் அனைத்தும் பெண் கல்வியின் அவசியத்தையும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் முன்னேற்றத்தையும் பிரதிபலிப்பதாகவே திகழ்கிறது. பிளேக் நோய் இந்திய மக்களை அதிகம் பாதித்த நிலையில் அவர் உதவி செய்த போது பிளேக் நோய் அவர்களையும் தொற்றது. இந்திய பெண்ணின் தாய், சமூக போராளி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல போராட்டங்களை நடத்தியவர் சாவித்ரிபாய் பூலே அவர்கள் 1897ஆம் ஆண்டு மறைந்தார். சாவித்ரிபாய் பூலே பெண் கல்வியில் செய்த புரட்சியின் நினைவாக பூனே பல்கலைக்கழகம் சாவித்ரிபாய் பூலே பல்கலைக்கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சாவித்ரிபாய் பூலே அவர்களின் கவிதை வரிகளோடு என் உரையை நிறைவு செய்கின்றேன். போ, கல்வி பெறு, அறிவு சேரும் போது, சிந்தனை வளரும் போது அனைத்தும் மாறிவிடும். வாசிப்பே விடுதலை. நன்றி. கத்தி எடுக்காமல் பெண்களுக்காக ஒரு சமுதாய புரட்சியை 19ஆம் நூற்றாண்டில் நடத்தி காட்டியது. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு இணையானது என்றால் மிகையாகாது. அப்படி ஒரு சமுதாய சீர்திருத்தத்தை நடத்தியவர் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர்.